Hi, hello friends, வணக்கம், welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு குட்டி vlog தான். என்னோட ஒரு டேயோட vlog. நான் அந்த டேல என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத பத்தி ஷேர் பண்றேன். இந்த வீடியோ வந்து சில பேர் அடிக்கடி வீடியோஸ் போடுங்க, vlogs மாதிரி ஏதாவது போடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் ஷூட் பண்ணது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான vlog பட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும். இது வந்து லஞ்ச்காக கீரை கூட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த சம்மரில் வந்து செம்ம ஹாட்டாக இருக்கா. ஸோ அதுக்காக வந்து நிறைய அந்த மாதிரி மூங் தால் பாசி பருப்புலாம் வந்து ஆட் பண்ணால் பாடிக்கு வந்து கூலிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கீரை வந்து வெறும்ன பொரியலாக பண்ணாமல் இந்த மாதிரி கூட்டாக பண்ணும்போது பாசி பருப்புலாம் போட்டு நான் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் பாசி பருப்பு, தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறமா இந்த முளைக்கீரை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. கொஞ்சமாக உப்பு அண்ட் மஞ்சள் தூள் இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா குக்கரில் தண்ணி விட்டு நல்லா விசில் அடிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5 விசில்ஸ் வரைக்கும் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நல்லா அந்த கூட்டு கீரை அண்ட் மூங் தால் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா பார்க்குறதுக்கு வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து கிடச்சிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயமில் கூட பண்ணலாம். பட் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் குட்டி வெங்காயம் போட்டோம்னா. இதுக்கு வந்து நான் தேங்காய் பல்லாக கட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு சில டைம்ஸ் வந்து வீக்லி ஒரு வாட்டி இந்த தேங்காய்லாம் எடுத்து கட் பண்ணி நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து நான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலை, என்கிட்ட இல்லை. ஸோ நான் அப்படியே ஸ்பாட்லேயே அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த ப்ரௌன் கலர் மேலே இருக்குல்ல அந்த லேயர், அது கூடயே நான் அரைச்சிடுவேன். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் அது கூட எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ரெட் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், இந்த தேங்காய், இது மட்டும் மூணுத்தையும் நல்லா அரைச்சி விட்டோம்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும். வெறும் ரைஸ் கூட, ஹாட் ரைஸ் கூட இது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து லைட்டாக நம்ம தடுக்கா மட்டும் போட்டுடலாம் லாஸ்ட்டில். இப்போ அந்த குக்கர்லேருந்து பாத்திரத்துக்கு அந்த கீரை கூட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வரைக்கும் நான் விடுவேன், சிம் ஃப்ளேமில் வச்சு. அவ்வளோதான், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான், 2-3 வாட்டி கொதி வந்த உடனே இந்த தடுக்கா வந்து நம்ம போட்டுடலாம். இதுக்கு வந்து கடுகு, பெருங்காயம், கொஞ்சமாக ரெட் சில்லி, உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். இது வந்து தடுக்கா போட்டோம்னா முடிஞ்சது. ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த சம்மர் டைம்க்கு இந்த மாதிரி ரொம்ப நேரம் நின்று குக் பண்ணாமல் இது மாதிரி சிம்பிளாக ஒரே கிரேவி பண்ண மாதிரி இருக்கும் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து லஞ்சுக்கு நான் பண்ணியிருந்தேன். கிச்சன் மேட்ஸ் வந்து நான் வாஷ் பண்ணுவேன். 5 to 6 டேஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வாஷ் பண்ணுவேன். இந்த ரொட்டீனில் தான். ஹாட் வாட்டரில் 1.5 ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஏதாவது டிட்டர்ஜென்ட் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து டைரெக்டாக இந்த கிச்சன் மேட்ஸை அந்த தண்ணியில் போடாமல் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து எடுத்து நான் அந்த பக்கெட்டில் வந்து போட்டு சோக் பண்ணி வச்சுருவேன். ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் சோக் ஆச்சுன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம கையிலெல்லாம் வச்சு ப்ரஷ் பண்ணவோ இல்லைனா வாஷ் பண்ணுறதோ எதுவுமே பண்ண தேவையில்லை. இதில் வந்து ஊறுனாலே போதும். இதில் பேக்கிங் சோடாவும் இருக்கிறதுனால நல்லா க்ளீனும் ஆகிடும். இப்போ 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம 2 பக்கெட் ஆஃப் வாட்டரில் நல்லா வந்து ரின்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீனாக இருக்கும். அந்த டர்ட் எல்லாமே வந்து பேக்கிங் சோடா போட்டதுனால எல்லாமே போயிடும். இப்போ வந்து நம்ம வெயில் எடுத்து காய வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் என்னோடய கிச்சன் மேட் வாஷ் பண்ணுற ரொட்டீன். நெக்ஸ்ட்டு சம்மர் ட்ரிங்க்ஸ் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து குட்டீஸ்க்கு கொடுத்தா இன்னுமே ரொம்பவே நல்லது. ஜூஸுங்கிறத விட இது வந்து ரொம்ப ஹெல்த்தியர் ஆப்ஷன், இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மாக்டைல் ஃபீலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கிக்கிக்கு இந்த கிளாஸில் வந்துட்டு அந்த ரிம்மில் லெமனில் கோட் பண்ணிவிட்டு சுகரில் வந்து கோட் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது கிளாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா பொமிக்ரானேட் எடுக்கிறேன். இப்போது நிறைய இடத்துல வந்து பொமிக்ரானேட் வந்து ஈஸியாகவே கிடைக்குது. இது கூட வந்து ஆப்பிள் பீசஸ் வந்து ஆட் பண்ணுறேன். தோல் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து கேரட், அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு அண்ட் இம்யூனிட்டிக்காக நான் ஜிஞ்சர் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். கொஞ்சம் கூலிங்காக வேணும் சம்மர் டைமில். ஸோ அதனால் வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். இதில் சுகர் எதுவுமே நான் ஆட் பண்ணல. இதோட நேச்சுரல் ஸ்வீட்னஸே வந்து போதும். ஸோ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் தண்ணியே சேர்க்கல. இந்த மாதிரி குட்டி கிளாஸில் குடித்தாலே போதும், ரொம்பவே நல்லது. சப்போஸ் உங்களுக்கு வந்து அதை இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணணுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து கூட கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆரஞ்ச் ஷார்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ ஷார்ட்ஸ். இந்த மாதிரி டெய்லி ஒரு ஷார்ட்ஸாக கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கே இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப நல்லதும் கூட. இதுக்கு வந்து நான் ஆரஞ்சு ஒரு பழம் எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணி
அந்த ஜூஸ் வந்து நான் வடிகட்டிக்கிறேன். இந்த ஜூஸ் கூட எப்பவும் போல் இந்த லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறமா எல்லோ ஷார்ட்ஸுங்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இந்த டர்மரிக் பவுடர் வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் ஸ்கின்க்கும் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இது கூடவே வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஜிஞ்சர், ஐஸ் க்யூப் இது மட்டும் போட்டு நான் தண்ணியே இதுக்கும் சேர்க்காம தான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லோ ஷார்ட்ஸும் ரெடி. ஆரஞ்சு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், இல்லைனா சுகர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து க்ரீன் ஷார்ட்ஸ் ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து க்ரீன் ஷார்ட்ஸுங்கிறதுனால என்னெல்லாம் க்ரீனாக இருக்கோ எல்லாத்தையும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். குக்கும்பர், புதினா, இல்லை உங்களுக்கு வேணால் கொரியாண்டர் லீஃப் கூட ஆட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் லெமன் ஜூஸ், ஜிஞ்சர், ஐஸ் க்யூப்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா சுகர் நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம், ஏன்னா இது அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளான க்ரீன் ஷார்ட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷார்ட்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் டு ஷேர் வித் யூ ஆல். கிக்கி வந்துட்டு இப்போது ஸ்விம்மிங் சூப்பராக பண்ணுறான். நான் வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போ தான் கிளாஸ் போட்டிருக்கோம், கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கான்னு. பட் இப்போ வந்து 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணுறான், தனியாகவே கையெல்லாம் விட்டு பண்ணுறான். பட் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். பட் இப்போ இந்த 3 வீக்ஸ்லேயே வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமையே பண்ணுறான். ஸோ அது வந்து உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் குட்டி குட்டி வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருந்தேன் இதில். இப்போது கிக்கிக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கிறதுனால மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடாம தான் போகணும். எம்டி ஸ்டமக்கில் போகணுன்னு சொல்லுவாங்கள்ல, வயிறுலாம் வந்து ஃபில் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஏதாவது நட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு, அதுவும் கொஞ்சம் கேப் இருக்கணும், ஏதாவது நட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு தான் அனுப்புகிறோம். ஸோ பயங்கர பசியில் தான் இருப்பான். அவனுக்கு வந்து கிளாஸ் முடியறதுக்கே 10-15 கிட்ட ஆகிடும் மார்னிங். ஸோ முடிச்சுட்டு வரும்போது பாடியில் இருக்கிற ஃபுல் எனர்ஜியும் போயிருக்கும்ல. ஸோ இப்போது சம்மருங்கிறதுனால நான் வந்து மார்னிங் வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வாட்டர்மெலான் ஜூஸ், இல்லைனா மஸ்க் மெலான் ஜூஸ், இல்லைனா இந்த மொசம்பி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது. அதுக்கப்புறமா மார்னிங்கே ஏதாவது ஸ்ப்ரவுட்ஸ் கொடுப்போம். அப்படி இல்லைனா ஈவினிங் கூட நம்ம கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்நாக்குக்கு பதில் நம்ம இந்த மாதிரி இதையே ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம். ஸோ இது கூட வந்து நான் அந்த பச்சை பயிர் இருக்குல்ல, அது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் போட்டுட்டு அது கூட வந்து இந்த குக்கும்பர், பொமிகிரானேட், அதுக்கப்புறம் டொமேட்டோ, ஆனியன், லெமன், அதுக்கப்புறம் நிறைய நட்ஸ் ஒரு 3-4 ஸ்பூன் வர அளவுக்கு நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பிளாக் சால்ட் வந்து ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவனுக்காக வந்து பிளாக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு கப் ஃபுல்லாக சாப்பிட்டாலே, ஒரு குட்டி கப் சாப்பிட்டாலே அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் மத்தியானம் அந்த இட்லி தோசை பேட்டர் அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அது கூட வச்சுருந்தேன். இதுக்கு வந்து நான் போஹா அண்ட் வெந்தயமும் சேர்த்து அரைப்பேன். யூஸ்வலி வெந்தயம் அரைப்போம். போஹா வந்து இப்போ கொஞ்ச நாளாக நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா சாஃப்டாகவே வருது. ஸோ இதுக்கு வந்து நான் 4 கப் அரிசி அப்படின்னா 1.25 கப் வரைக்கும் ஊறத்தால் நான் ஆட் பண்ணுவேன். அப்புறமா 1 கப் ஆஃப் அந்த போஹா, ஒரு 1/4 ஸ்பூன் வரைக்கும் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 4 to 5 hours வரைக்கும் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி தனியாக, அதுக்கப்புறமா ஊறத்தால் தனியாக தான் அரைச்சிருந்தேன். பட் சம்டைம்ஸ் எனக்கு வந்து பொறுமை இல்லை, அப்படி இல்லைனா டைம் இல்லை, அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா அரிசி வந்து கொஞ்சம் ஓரளவு அரைஞ்சோடனையும் இந்த ஊறத்தாலையும் அதுலேயே போட்டுருவேன். அந்த போஹா வெந்தயமும் அது கூடயே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுவேன். ஸோ 1.5 hours எனக்கு மாவு வந்து நல்லாவே அரைஞ்சிரும். சம்டைம்ஸ் வந்துட்டு இட்லி தோசை வந்துட்டு நல்லா வராதோன்னு ஃபீல் பண்ணுவோம். பட் ஒன்றாவே அரைச்சா கூட எனக்கு வந்து தோசாவும் கிறிஸ்பியாக தான் வருது, இட்லியும் சாஃப்டாக சூப்பராக தான் வருது. ஸோ டைம் கன்ஸ்டெயின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றா கூட அரைக்கலாம், ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இல்லை. இப்போது மத்தியானம் அரைக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 நாள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறதுக்கு வந்து இன்னொரு பாக்ஸில் தனியாக போட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இது வந்து இப்போ ஃபர்மெண்ட் ஆட்டும். ரெண்டுமே வந்து கையில் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் சால்ட் போட்டு. குட் பாக்டீரியா நம்ம கையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம கையில் மிக்ஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, கரண்டி யூஸ் பண்ணாமே பண்ணலாம். அண்ட் ஃபர்மெண்டேஷனும் வந்து சீக்கிரமாகிடும் நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு தோசை பேட்டர் தனியாக வச்சுருந்தால அது வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ தோசை நீங்கள் பாருங்கள், நான் ஒன்றா தான் எல்லாத்தையுமே அரைச்சேன், அப்போ கூட செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றா கூட அரைக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி கொஞ்சம் ஓரளவு அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஊறத்தால், போஹா இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தோசை வந்து உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா மொரன்னு இருந்தது, எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கூட வந்து டொமேட்டோ அப்புறம் கார்லிக் ஆனியன் சட்னி வந்து நான் பண்ணியிருந்தேன்.
டொமேட்டோ ஆனியன் கார்லிக் எல்லாத்தையும் நல்லா நல்லெண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி வச்சு அரைச்சிட்டேன் அவ்வளோதான். ஸோ அதுக்கு தடுக்காவும் போட்டாச்சு. இப்போது இது வந்து நான் இன்னொரு செட் ஆஃப் பேட்டர் வந்து வச்சுருந்தேன்ல ஃப்ரிட்ஜில், அதுவும் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போதே எனக்கு ஓரளவு அது ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு. நான் அதை தனியாக வெளில கூட எடுத்து வைக்கல. ஸோ இதில் வந்து நான் இட்லி பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். இப்போது இட்லியுமே வந்து ரொம்ப சூப்பராக செம்ம சாஃப்டாக வந்தது. இப்போ நீங்கள் மாவு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஃப்ளஃபியாக நல்லாயிருக்கு. ஸோ இதோட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் வந்துட்டு குட்டி குட்டி வீடியோஸ் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறையா பேர் அடிக்கடி வீடியோ போட சொல்கிறீங்க. டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் டைம் எடுக்குது ரொம்ப. ஸோ இனிமேல் அடிக்கடி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். Bye.